இவர் வந்து நடிகரானதே ஒரு பெரிய கதை. இவர் ஒரு நல்ல கேமராமேன். அவர் வேலையை கெடுத்தது நான் தான். இல்லாட்டி இன்னைக்கு அவர் ஆஸ்கர் அவளுக்கான படங்களெல்லாம் ஒரு ஒளிப்பதிவு பண்ணியிருப்பார். அது நீ நல்லதுன்னு ஃபீல் பண்ணுறியா கெட்டதுன்னு ஃபீல் பண்ணுறியா? ஏதோ ஒன்று நடந்துருச்சா. எங்கள் ஊருக்கு பக்கத்து ஒரே ஊருக்காரங்க. ஆனால் இவர் சினிமாவில் வந்து பாரதிதாசார் யூனிட்டில் உள்ளே இருந்தார். நான் பாரதிதாசார் யூனிட்டோட வெளியிலேருந்து பார்க்குறாரு. அங்கே வெளியிலேருந்து படம் பார்க்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு கேரக்டர் மட்டும் இடையில வந்து ஒரு டைலாக் பேசிட்டு போகும். ஆனால் இந்த குரல் வித்தியாசமாக இருக்கேன் அப்படின்னு பார்ப்பேன். வேதம் போகுது இல்லைன்னா அப்படின்னு சொல்லி டைலாக், அந்த டைலாக்லாம் நான் நடிச்சு காமிப்பேன். இந்த டைலாக் அருமையாக ஒருத்தர் பேசியிருந்தார் அப்படின்னு. ஆனால் நான் படம் பண்ணும்போது அவரை பற்றி விசாரிக்கும் போது அப்போ தான் சொல்கிறாங்க, அவர் இளவரசப்பா, நம்ம மலைச்சாமி ஐயாரில் அவர் பையன் எம்எல்ஏ, அவங்க அப்பா எம்எல்ஏ சாணிப்பட்டி. ஆட இவர் நம்ம ஊருக்காரர் அப்படிலாம் ஒன்று அவரை பிடிச்சி இவரை கொண்டு வந்து பொற்காலம் படத்தில் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கேரக்டர். பெரிய கேரக்டர். ஆமாம் ஆமாம், பெரிய கேரக்டர். சொல்ல மாட்டேன், சொல்றது என்ன இன்னும் திறக்கவே இல்லையே. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் என்னோட எல்லா படங்கள்லையும் ஏதாவது ஒரு கேரக்டரில் இளவரசனை, விஜயகுமார் சார் இவங்கெல்லாம் இருந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். அப்படி ஒரு கேரக்டர்ஸ் வந்து இவங்களோட எனக்கு பந்தம். இவரோட என்ன பாரதி ஐயா, சச்சிதானந்த பாரதி, சச்சிதானந்த பாரதி, எம்ஆர் பாரதி. இவர் ஆட்டோகிராஃபில் வந்து ஒரு ஏஜ்டி கேரக்டர் பண்ணியிருப்போம். இவரோட ஏஜ்டி கேரக்டர் நான் போகும்போது குதிரை வண்டியிலேருந்து இறங்கி போகும்போது அவர் முதல்ல குசு போடுவார், அப்புறம் பெஞ்சமின் போடுவார். அந்த சீனுக்கு நடித்தது வந்து சித்தானந்த பாரதின்னு ஒருத்தர். அவர் கம்யூனிஸ்டுக்காரு, இங்கே தும்பப்பட்டிக்காரு. அவர் ஒரு இடத்துல பார்த்தேன். ஆனால் இவர் இளவரசனை மாதிரியே இருக்காருன்னு சொல்லிட்டு இது அவரோட தோற்றத்தை இவருக்கு கிளாஸ் ரூமில் காப்பி பண்ணி அந்த மீசையெல்லாம் கொஞ்சம் லெங்க்த் மீசை வச்சு அவரை நடிக்க வச்சுட்டு அந்த ஏஜ்டி கேரக்டரில் ஒரிஜினலாகவே அவரை கூட நடிக்க வச்சுட்டு அவருக்கு இவரோட குரலை பதிவு பண்ணோம். அந்த ஏஜ்டு அவர் பேசியிருப்பார். ஸோ அந்த படத்துக்காக மெனக்கட்டதில் எல்லாரோட பங்கும் நிறைய இருக்கும். ஒவ்வொருத்தரும் எங்கேயோ ஒரு இடத்துல தன்னோட ஒவ்வொரு இன்புட் கொடுத்துருப்பான். ஸோ டப்பிங் பண்ண விஷயங்களே ரொம்ப பெரிய கதை. இன்னைக்கு வந்து டப்பிங்க்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு. ஒருத்தர் குரலுக்கு ஒரு சாம்பிள் கொடுத்தோம்னா ஏஐயே முழுசாக பண்ணிடும். அன்னைக்கு நாங்கள்லாம் கோபிகாவை வந்து விடிய காலில் 4 மணிக்கு கூட்டு போய் டப்பிங் பண்ணியிருக்கேன். அந்த துயரம் தெரியணுன்றதுக்காக 4 மணிக்கு அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி பல்லு விளக்காத, வாயை தண்ணி குடிக்காத, அப்படியே கீழே வா, கார் ரெடியாக இருக்குன்னு சொல்லி அந்த பொண்ணை கீழே காரில் ஏற்றிட்டு போய் ட்ரினிட்டி எங்கள் ஸ்டுடியோவில் கொண்டு போய் செந்தில் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கறதுக்கு கரகரப்பு வேணும், பிசுறு வேணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இவரும் அந்த ஐயாவோட மூத்த ஏஜ்டு கேரக்டருக்கு பதிவு பண்ணும்போது அண்ணனோட ஒர்க்கு வந்து ரொம்ப அவ்வளோ அழகாக துல்லியமாக இருக்கும். அவர் மாதிரியே அந்த ஏஜ் முகத்துக்கு அதுக்கும் கொஞ்சம் கூட பிசுறு இருக்காது. நீங்கள் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். பெரிய நீண்ட அறிமுகத்துக்கு பிறகு முரளியண்ணா, பரத்வாஜ் சார், சபேஷ் முரளியண்ணான்னு சொல்லி போட்டாங்க. நாக்கு தான் முதல் முறையாக முரளியண்ணான்னு சொல்லுது. சாரி ஃபாரட்னா, சாரி ஃபாரட். உங்களோட பாசிட்டிவான ஒரு பிஹேவியர் வந்து சினிமாவில் எப்படின்னா இருக்கணுன்றதுக்கு நீங்கள் தேவாண்ணன், சபேஷ் அண்ணன், முரளி அண்ணன் எல்லாரும் எங்களுக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். நமக்கான மேடைகள் கிடைக்கல. இன்னைக்கு இந்த ஆட்டோகிராஃப் மேடையில் உங்களை பற்றி பேசுகிறது ஒரு கௌரவமாகவும் உங்களுக்கு கொடுக்குற மரியாதையாகவும் நினைக்கிறேங்க. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. பரத்வாஜ் சார், விஜய் மில்டன் கேமராமேன், மணிராஜ், தம்பி அமீர், திருமதி ஸ்னேகா, எல்லாருக்கும் தம்பி ஜெகதீஷா, மோபதி, பாண்டிய ஐயா, பாண்டியராஜா ஐயா, ராமகிருஷ்ணன் ஐயா, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஜெகன் ஐயா அப்புறம் கடைசியாக சொல்லிக்கிறேன். அவர் பல படங்களில் ஃப்ளாஷ்பேக்கில் வருவார். 21 வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தெரியுது. இயக்குனர் நடிகர் அண்ணன் மனோபாலா வந்து எப்போவாவது ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது சினிமா பற்றி பேசணும்னா, அவனாடா அவன் மவுண்ட் ரோடு மண் ரோடாக இருக்கும்போதே சினிமாவுக்கு வந்தவன்டா, எப்போ ஃப்ளாஷ்பேக் பேசினாலும் 30 வருஷத்துக்கு முன்னாடியே பேசுவான்டா, அவன்கிட்டலாம் பழக்கம் வச்சுக்கிறாரு. இப்போ காலம் நம்மளை கூட்டாது எங்கே விட்டுச்சுன்னா ஆரம்பித்தா ஒரு 15 வருஷத்துக்கு பின்னாடி தான் பேச வேண்டியிருக்கு. அப்புறம் சொல்லுவார், ஏன்டா நம்ம ரொம்ப நாள் உயிரோடு இருக்குமோ அப்படின்னு. அதெல்லாம் இப்போ எனக்கு இந்த படத்தை 21 வருஷம்னு ஞாபகம் வந்தது. இந்த படம் வந்து சின்னாலப்பட்டியில் தேவாங்கரை ஸ்கூலில் தான் ஷூட்டிங் எனக்கு ஞாபகத்துக்கு. சாம்பசிவம்னு மேனேஜரு, நமஸ்காரம் சரவணன் 2 பேர் வந்து இத்தனாம் தேதி கிளம்பி வந்துருங்க. நாங்கள் இன்னைக்கு நைட்டு ட்ரெயின். காலையில் வந்து எனக்கு ராஜகமல் ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து சிவாஜின்னு சொல்லி சந்தான பாரு சார் பிரதர், டேய் நாளைக்கு ஒரு நாளைக்கு நீ அவைலபிளாக இருக்கியாடா, ராஜகமல் ப்ரொடக்ஷனில் சண்டியர் படம் எடுக்கிறாங்கடா. விருமாண்டியோட ஒரிஜினல் பேர் சண்டியர். அதில் ஒரு போலீஸ்காரங்க கேட்டா பெய்காமன்னு. ஒரு நாள் வந்துரு, நான் கமல்கிட்ட பேசிட்டு கமலோட ஓகேன்ட்டாரு, நீ வந்துருந்தாரு. சரின்னு ஃபோனை வச்சுட்டு டக்குன்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய அச்சுறுத்தல் இருந்துச்சு. நீ போய் கமலஹாசன் படத்தில்
கமலஹாசன் டைரக்ஷன் நடிக்கிறாளா, பேசாம வண்டி ஏறா ஏதாவது போய் சொல்லிட்டு ஒண்ணுமே கேட்கல. கொஞ்சம் கூட சபலம் இல்லாம சிவாஜிக்கு ஃபோன் பண்ணி இல்ல சேரன் ஒத்துக்க மாட்டேன், மற்ற பேசவும் இல்லை, நமஸ்காரம் சேரன்ட்ட கேட்கவும் இல்லை, சாம்பசிட்ட சொல்ல முடியல, கன்ஃபார்ம் நம்மளால நடிக்க முடியாது தெரிஞ்சு சத்தமெல்லாம் போயிட்டேன். முதல் நாள் போன அன்னைக்கு நான் வாத்தியார் வந்து கிளாஸில் அந்த பிள்ளைய அடிச்சுட்டு அது அதுக்கப்புறம் போய் அந்த பொண்ணுப்படியை வந்து மலையில் நனையணும், தண்ணி நீட்டணும், அது இருக்கணும். அங்கே வந்து சைக்கிளில் வந்து எங்கள் ஊரில் எல்லாம் நானும் சில சேரணும் நான் மேலூர் வடக்கு மேலூர் தெற்கு சைக்கிளில் அந்த உரப்படி சாக்கு இருக்கும், அதில் தான் பைக்கெடு செஞ்சு எல்லாரும் ஸ்கூலுக்கு வர்றது வழக்கம். தூக்கு சட்டின்னு தான் சொல்லுவோம், தூக்குவாளின்னு சொல்ல தெரியாது. டிஃபன் கேரியர்லாம் சென்னைக்கு வந்து நாங்கள் சினிமாவில் சேர்ந்ததுக்கப்புறம் கற்றுக்கிட்ட வார்த்தை தூக்குவாளி, தூக்கு போனி, தூக்கு சட்டி எல்லாத்தையும் வரிசையாக நுப்பாட்டி எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. அந்த கையில் அடிக்கிற மாதிரி மழை தண்ணி எடுத்து சின்னாலப்பட்டி ஊரில் எப்போவுமே தண்ணி பஞ்சம் தலைவரிச்சாடுற ஊர். சாம்பசிவம் யாரையோ பிச்சை எடுத்து ஒரு லாரி டேங்கர் கொண்டாந்து ஒரு டிராக்டர் கொண்டாந்து கொடுத்தா ஒரு ஒன் மோர்னா ஒரு லாரி டேங்கரை தீர்ந்து போச்சு. என்னடா இது எடுத்துக்கிட்டே இருக்கு, அப்படியே திருப்பி இன்னொரு டேங்க் வருது. அப்போ உட்காந்து சைக்கிள் நிற்கும் போது எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக எங்கள் ஊரில் நாங்கள் படித்த அந்த ஸ்கூலில் படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்கு. அன்னைக்கு வந்து நாங்கள் எங்கள் ஸ்கூலில் படிக்கிறப்போ ஒரு 7 பொம்பளை பிள்ளைகளும் ஒரு 13 பசங்க. இப்போ என் மக கல்யாணத்துக்காக பத்திரிக்கை கொடுக்குறதுக்காக அவங்க எல்லாத்தையும் தேடி பிடிச்சி ஒரு ஆட்டோகிராஃப் ஃபீல்டில் போகிறேன் நான். ஞாபகம் வருதேன்னு போனால் 7 பேரில் 6 பேர் இருக்காங்க, ஒரு ஆள் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அது என் நண்பர் ஒருத்தர் சொல்லி இந்த மாதிரிடா பத்திரிக்கை கொடுக்கணும், அந்த பொண்ணுங்கள்லாம் எங்கே இருக்கு அப்படியா நண்பா, சரிங்க ஐயா நான் எப்படி கண்டுபிடிச்சிடுறேன் ஐயா அப்படின்ட்டு எல்லா நம்பரையும் வாங்கிட்டு என்ன கொடுக்காம அவங்க எல்லாம் வெளியில் போயிட்டாங்கன்னு என்னை தவிர்க்கிறாங்க. இப்போ என்னடா இதுக்கு நடுவில் அந்த என் கூட கிளாஸ்மேட்டோட தம்பி வந்து, சார் நீங்கள் எங்கள் அக்காவோட கிளாஸ்மேட்டாண்ணா, நீ எந்த அக்கா, இந்த உங்களை தான் தேடி நேராக வீட்டுக்கு போயிட்டேன். போனால் இன்னைக்கு எந்த அளவுக்கு இன்றைய தலைமுறை மாறி இருக்கு, அந்த தலைமுறை பெண்கள் எப்படி இருக்காங்கன்னு நான் போய் நின்னா டிக்குன்னு என்னை பார்த்து ஆட்டம். என் கூட படிச்ச ஒன்றும் க்ரஷ் லவ் அதை ஒரு கழுதையும் கிடையாது. போய் போட்டு கொடுத்துருவாரு ஆஃபீஸர் வாத்தியார்கிட்ட வீட்டுக்கு போயிடும். அதனால அந்த சோழலாம் கிடையாது. டிக்குன்னு கையெல்லாம் ஆடுது. என்னம்மா நல்லா இருக்கீங்களா, வாடா போடான்னு பேசிக்கிட்டு நல்லா பேசணும்னு அது ஒரு கதை. ஏற்கனவே இந்த படத்தை பேசும்போது ஸ்னேகா அவங்க கேரக்டர்கிட்ட வந்து இவர் வந்து 4வது படிக்கும்போது இவ்வளோ லவ் பண்ணேன் எவ்வளோ சொல்லும்போது, ஏன் ஸ்னேகா கேரக்டர் நான் 5வது படிக்கும்போது எனக்கு கிரஷ்ன்னு ஆரம்பிக்கக்கூடாதுன்னு ஒரு கதை பேசலாம். அது என்ன அப்படியே இருக்கு பெண்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதுக்காக ஏன் ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறேன். அதில் ஒருத்தனை போய் சந்திக்கும் போது அவன் எப்படின்னா, யானை எவ்வாறு இனப்பெருக்கம் செய்கிறது வாத்தியார் கேட்குறேன். நாங்களாம் 6வதுல படிக்கும்போது, யானை மரத்தில் ஏறி முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சு பொய்க்கும். ஐயா யானை எவ்வாறு இனப்பெருக்கம் செய்யும், யானை மரத்தில் ஏறி முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சு பொறிக்கும். இப்ப பெரிய சோசியல். இப்படி இந்த படத்தை உட்காந்து ஷூட்டிங்கில் வேடிக்கை பார்க்கும்போது எனக்கு ஓடுனதும் இப்போ நான் போய் பார்த்துட்டு வந்துட்டு திருப்பி பார்த்தா இந்த படம் ரிலீஸ்னாங்க. இந்த படத்தை எடுத்து ரிலீஸ்க்கு ரெடி ஆயிடுச்சு. படம் ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி, வியாபாரம் ஆகலை. சேரன் ஹீரோ, படத்துக்கு ஓப்பன் வருமானு செண்பகமூர்த்தி, ரெட்ஜியன் செண்பகமூர்த்தி, மவுண்ட் ரோட்ல உம்மிடியாசு பங்காட்டு பக்கத்தில் கமால் ஃபைனான்சியர், அவர் தான் இந்த படத்துக்கு 17 லட்ச ரூபா டெபிசிட்ல இருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா தெரியல. அப்புறம் ஏதோ ஒரு முடிவெடுத்து படத்தை சும்மா போட்டிருந்தா என்ன வரப்போகுது, இந்த 17 லட்சம் தானே ரிஸ்க் அப்படின்னா ரிலீஸ் பண்றாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நான் பொள்ளாச்சியில் விஸ்வத்துளசி மம்முட்டி சார் நந்திதா தாஸ் நடிச்ச படம் ஷூட்டிங்கில் இருக்கேன். காலையில் நான் கிளம்பி போகிறேன். பொள்ளாச்சியில் சாந்தி தேட்டர் நினைக்கிறேன். காலையில் போகும்போது நமக்கு ஒரு ஆர்வம் இருக்குல்ல, படத்துக்கு ஓப்பனிங் இருக்குமான்னு. இதா இப்படி வருதா, மேல மைக்கு நிற்கிறது. தடங்களுக்கு ஓகேமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.